தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 10:17. ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் எவ்வளவு ஒரு வல்லமையான அனுபவத்தை தங்களின் வாழ்வில் உணர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்தின்படி சீடர்கள் எல்லோரும் நகர்கள் தோறும் சென்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறார்கள். அவர்கள் வல்ல செயல்களை நிகழ்த்துகிறார்கள். ஆண்டவரின் பெயர் மட்டுமே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற பொழுது எல்லாம் நடக்கிறது. இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற பொழுது நோயாளிகள் நலம் பெறுகிறார்கள். தீமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் பெயரின் வல்லமையை உணர்ந்த சீடர்கள் சாதாரண மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பெயரின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து யாரெல்லாம் அந்த வல்லமையின் ஆற்றலை தங்களில் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயர் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசு யார் என்பதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே பல நிலைகளில் நான் உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய ஆறுதலை, அரவணைப்பை, உடனிருப்பை உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பெயர் மட்டுமே எனக்கு மிகவும் முக்கியமானதாக, உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, ஆறுதலை நான் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசுவே, நீரே என்னை கரம் பிடித்து நடத்துகிறீர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உம்மை பற்றி மற்றவருக்கு அறிவிக்க எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.